ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மகர ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. மகர ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக நிலைகள் பத்தி பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான் இருக்காரு. ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான், களத்திர ஸ்தானத்துல சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான், அப்புறம் கேது பகவான். இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்துல சந்திர பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 11/9/2025 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 14/9/2025 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 15/9/2025 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 16/9/2025 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 29/9/2025 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குணாதிசயங்கள் மற்றும் பலன்களை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இந்த 7 சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள்.
ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேக சாமி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், அது என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறார். அது வந்து சனி பயிற்சின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் இருக்கார். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு தன்னுடைய இருப்பிடத்திலேயே இருந்து முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போறார். இதுதான் வந்து சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா சனியை வந்து ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மகர ராசிக்காரங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில விரைவில் வரப்போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனி மூலமா நிறைய கஷ்ட துன்பங்களை பெரும்பாலும் சந்திச்சவங்க தான் மகர ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கிர பயிற்சியோட பலன்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சுக்கிர பயிற்சியோட பலன்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 ராசிக்குமே ஒரு பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இருந்தாலுமே கூட நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சுக்கிர பயிற்சி மூலமாக மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குதுங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியோட பலன்கள் வந்து உங்களுக்கு மட்டும் கிடைக்காம இருந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போறதுனால பொருளாதாரத்தில் உங்களை வந்து அசைச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரிங்க இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும், குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்லி வந்து அதை கெடுத்து விட்டுருவாங்க. இருந்தாலுமே கூட
உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை நம்ம கேரக்டரை தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்க மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டாகுங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேலே சக்ஸஸே பண்ண முடியாதுங்க. ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே தான் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே உங்களுக்கு பொறாமைப்பட போறாங்க. இவர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள், அது யாரா இருந்தாலும் சரி, குடும்ப உறவா இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, தெரிந்தவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்க, உடனடியா தவறான நபர் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு விலகி கொள்வது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவு என்று தெரிந்தால் அவர்களை விட்டு உடனடியாக வெளியேறுங்க. ஓகேங்களா? மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பலன்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகர ராசி அன்பு சொந்தங்களே, இந்த செப்டம்பர் மாதம் நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களை கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமா நடந்து முடியுங்க. வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வருங்க. குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்க சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தியை தரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க.
அடுத்ததான் வீண் பேச்சுவார்த்தைகள், வீண் வாக்குவாதங்கள் இவங்களெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா? கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் படைப்பு திறன் வளரும், பொது நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவீங்க, நல்ல வாய்ப்புகள் வரும், உங்கள் முன்னேற்றத்துக்கு பாதை வழிவகுக்குங்க. அந்த மாதிரி காலமாக இருக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும், உற்சாகமாக காணப்படுவீங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், வாகன லாபம் ஏற்படும், தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது, வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை, எண்ணப்படி காரியங்கள் செய்து முடிக்கும் சூழல் ஏற்படும், செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லதுங்க, கௌரவம் உயரும். அடுத்ததா திருவோண நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல எல்லாமே சூப்பராக நடந்து முடியுங்க. சந்தேகங்கள் அவ்வப்போது விலகி போகும், ஆனால் அடிக்கடி தோன்றும், ஆனால் விலகிடுங்க. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும், சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீங்க, பண வரத்து இருக்கும், திறமையான செயல்களால் புகழுகளும் அந்தஸ்தும் உயரும். அடுத்ததான் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும், பயணங்கள் ஏற்படலாம், ஆன்மீக பணிகளில் நாட்டம் செலுத்துவது நல்லதுங்க. உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது, வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவைங்க. அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் நீங்கும், ஆரோக்கியம் சீராக இருக்கும். அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 19, 20, 21 இந்த நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 13, 14 இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க, நல்லதே நடக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.